Hello students, welcome to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 physics oscillationsல இருந்து pendulum length change due to effect of temperature அதுதான் பார்க்க போறோம். So நம்ம வந்து laws of simple pendulumல time period of oscillation of the simple pendulum எப்படி வந்து length of the ஸ்ட்ரிங் அதுக்கப்புறம் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி இதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம டெம்பரேச்சர் சேஞ்ச்னால லென்த் ஆஃப் த பெண்டுலம் எப்படி மாறுது, அதாவது சஸ்பெண்டட் வயரோட லென்த் எப்படி மாறுது, அதை பேஸ் பண்ணி டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து எப்படி மாறுது அதுதான் பார்க்க போறோம். அதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்னா ஒரு சிம்பிள் பெண்டுலம் இதான் அந்த சஸ்பெண்டட் வயர், அதோட ஒரிஜினல் லென்த்தை L0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப அந்த டெம்பரேச்சர் வந்து T0 ஸ்மால் டீன்னு எடுத்துக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்மால் டீங்கிறது டெம்பரேச்சர், கேபிட்டல் டீங்கிறது டைம் பீரியட். அந்த டிஃபரன்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே, ஸோ T0ங்கிற டெம்பரேச்சர்ல லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா, அதாவது வயர் வந்து L0 இருக்கு. இப்போ டெம்பரேச்சர் டீக்கு சேஞ்ச் ஆகும்போது, T0ல இருந்து டீக்கு சேஞ்ச் ஆகும்போது சேஞ்ச் இன் த லென்த் வந்து Lன்றது. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் பொழுது லென்த்தும் சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த சேஞ்ச் இன் த லென்த் என்ன? L is equal to L0 times 1 plus alpha delta T. ஓகே, ஸோ L0ங்கிறது என்னது? ஒரிஜினல் லென்த் ஆஃப் த வயர், அதாவது சஸ்பெண்டட் வயர், ஒரிஜினல் லென்த் ஆஃப் த வயர். Lங்கிறது என்னது? இன்க்ரீஸ் இன் த லென்த் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது ஃபைனல் லென்த்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைனல் length of the wire when the temperature is increased. Okay, alpha-ங்கிறது என்னது? coefficient of linear expansion. So நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல யங்ஸ் மாடுலஸ் அந்த லெசன்ல எப்படி நம்ம வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச்னால ஒரு ஆப்ஜெக்டோட லென்த், ஏரியா அண்ட் தென் வால்யூம் எப்படி சேஞ்ச் ஆகுது பார்த்தோம் இல்லையா? அதுல ஒன் டைமென்ஷனல் சேஞ்சை வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், கம்ப்ரெஷன் ரெண்டுத்துக்குமே நம்ம ஆல்பா எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இந்த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் என்னது? T வந்து 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் L by G. இப்போ இந்த சேஞ்ச் இந்த லென்த்னால டைம் பீரியட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அதுதான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தெரியும்? ஃபைனல் லென்த் ஆஃப் த பெண்டுலம் வந்து L. அந்த L வந்து எது? இஸ் ஈக்குவல் டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி L0 டைம்ஸ் 1 பிளஸ் ஆல்பா டெல்டா டி. அதை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் L0 டைம்ஸ் 1 பிளஸ் ஆல்பா ஸ்மால் டெல்டா டி டிவைடட் பை G. ஓகே, நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். எப்படின்னா 2π the square root of L0 by G multiplied by square root of 1 plus alpha delta T split பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த 2π square root of L0 by Gங்கிறது என்னது? ஒரிஜினல் டைம் பீரியட். ஓகே, அதாவது டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் எப்போ அந்த லென்த் ஆஃப் த பெண்டுலம் வந்து L0 இருக்கும்போது. அப்போ நான் அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்? T0. ஞாபகம் வச்சுக்கோங்க, T0ங்கிறது டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் எப்போ அந்த லென்த் ஆஃப் த த்ரெட் அல்லது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து L0 இருக்கும்போது. ஸோ T0 டைம்ஸ் இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதிக்கிறோம்? 1 பிளஸ் ஆல்பா டெல்டா டி டு த பவர் ஆஃப் ஹாஃப்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அப்ளை பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? 1 பிளஸ் எக்ஸ் டு த பவர் n இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் nx ப்ரொவைடட் எக்ஸ் வந்து வெரி வெரி ஸ்மால் when compared to 1. அதான கண்டிஷன். ஸோ அந்த இடத்துல coefficient of linear expansion very small value, change in the temperature, for a small change in the temperature இந்த ப்ராடக்ட் வந்து கம்மியா இருக்கும் when compared to 1. ஸோ நான் அதை எப்படி எழுதிக்கலாம்? T is equal to T0 times 1 plus half of alpha delta T அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ எனக்கு டைம் பீரியட் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஃபார்முலா, சேஞ்ச் இந்த டைம் பீரியடை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? T0 கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? T by T0 is equal to 1 plus half alpha delta T. இப்போ நான் என்ன கொண்டு வரேன்? மைனஸ் சைனா, சாரி இது 1 அதர் சைட் கொண்டு வரேன். அப்போ எனக்கு என்ன வரும்? T by T0 minus 1 is equal to half into alpha delta T, small delta T வரும். ஓகே, இப்போ நான் இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தா T0 வரும். ஓகே, இங்க நியூமரேட்டர்ல என்ன வரும்? T minus T0 வரும். இந்த T minus T0ங்கிறது என்னது? சேஞ்ச் இன் த டைம் பீரியட் டிவைடட் பை த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் எப்போ லென்த் வந்து L0 இருக்கும்போது. இந்த டெல்டா Tங்கிறது தான்
ஸோ முன்னாடி டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் டி நாட் இருக்கு, லென்த் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அதோட டைம் பீரியட் டியா இருக்கு. அப்போ சேஞ்ச் இந்த டைம் பீரியட் தான் டெல்டா டி. ஸோ இந்த சேஞ்ச் இந்த டைம் பீரியட் பை ஒரிஜினல் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு half of ஆல்ஃபா இன்டூ டெல்டா டி. ஸோ இதுதான் எப்படி வந்து சிம்பிள் பெண்டுலோட லென்த் வந்து டியூ டு சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர் மாறுது, அதனால டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அதோட சேஞ்ச் என்ன அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 10.14 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the length of the simple pendulum வந்து 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு when compared to the original length. இப்போ நம்ம ஒரிஜினல் லென்த்தை நம்ம எல்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் லென்த் எல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த நியூ லென்த் என்ன எடுத்துக்கலாம், அதை வந்து எல் டேஷ்னு எடுத்துக்கலாம். ஸோ உங்க புக்ல வந்து டிஃப்ரெண்ட் நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் இது ஒரு ஃபார்முலா தான். ஓகே, எல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸான லென்த் பிளஸ் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 44% ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். அப்போ எல் பிளஸ் 44% ஆஃப் எல். ஓகே, அப்போ எவ்வளோ வரும், 44%னா 0.44. ஸோ எல் பிளஸ் 0.44 எல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், 1.44 எல். இதுதான் the change in the length அல்லது new length of the wire. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the percentage increase in the time period of the pendulum. ஸோ எவ்வளவு தூரம் அந்த டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரிஜினல் டைம் பீரியடுக்கும் அந்த லென்த் ஆஃப் த பெண்டுலம்க்கான ஃபார்முலா என்ன, லாஸ் ஆஃப் லென்த் படி. அக்கார்டிங் டு லாஸ் ஆஃப் லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் T வந்து directly proportional to square root of L. ஓகே, இப்போ என்னோட லென்த் எல்லா இருக்கும்போது டைம் பீரியட் டீயா இருக்கு. என்னோட டைம் பீரியட் லென்த் வந்து எல் டேஷா சேஞ்ச் ஆயிருக்கும் போது, எல் டேஷா சேஞ்ச் இருக்கும்போது டைம் பீரியட் டி டேஷா மாறி. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், கால்குலேட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த டைம் பீரியட். எவ்வளவு தூரம் டைம் பீரியட் வந்து ஒரிஜினல் பீரியட்ல இருந்து எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், ரெண்டுத்துக்கும் நான் ரேஷியோ எடுக்க போறேன். ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ டி டேஷ் டிவைடட் பை டி இஸ் ஈக்குவல் டு, ரேஷியோ தான் எடுக்கிறேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ரொபோர்ஷனாலிட்டி ஈக்குவல் டு சைன் ஆயிடும். எனக்கு என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் டேஷ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் அப்படின்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் டேஷ்ங்கிறது என்னது, 1.44 எல். ஓகே, ஸ்கொயர் ரூட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல். ஓகே, ஸோ நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டா 1.44 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.44 இன்டூ டி அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.44 என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.44 மல்டிப்ளைட் பை டி. ஸோ என்னோட ஃபைனல் டைம் பீரியட் வந்து 1.2 டைம்ஸ் த ஒரிஜினல் டைம் பீரியட் டீன்னு இருக்கு. எனக்கு என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். அப்போ முன்னாடி வந்து டைம் பீரியட் டீயா இருக்கும் பொழுது இப்போ என்னவா இருக்கு, டி டேஷ்ங்கிறது 1.2 டி. ஸோ நான் இதை எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 1.2 டி பிளஸ் 0.2 டி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா. ஸோ 1t பிளஸ் 0.2 டி சேர்த்தா 1.2 டி. 1tங்கிறது என்னது, அதோட ஒரிஜினல் டைம் பீரியட், லென்த் வந்து எல்லா இருக்கும் பொழுது. ஓகே, இப்போ இந்த 0.2 டி தான் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ். எப்போ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் 0.2 நான் பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணா நான் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளைட் பை 100% பண்ணணும். 100% பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 1 பிளஸ் 20% ஆஃப் டி வரும். அப்போ அந்த ஃபைனல் லென்த் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு from the original time period. Okay.